விழாவின் தீர்ப்புக்கு முன்னதாக எங்கள் கம்பன் கழகம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி உரை வழங்க வருகிற ஒரு பெருந்தகை. திருப்பூர் மண் மாவட்டம் எத்தனையோ பேர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. விடுதலை வேள்வியில் திருப்பூர் குமரன் அவர்கள், நகரத்தினுடைய வளர்ச்சியில் நம்முடைய கேஎன்பி ஐயா அவர்களும் சேர்மன் கந்தசாமி ஐயா அவர்களும் அறம் சார்ந்த எல்லா இயக்கங்களையும் அறம் சார்ந்து இயப்பதில் எங்கள் கம்பன் கழக தலைவர் ராமராஜ் ஐயா அவர்களுக்கு, ஏற்றுமதி துறையில் சிறப்பில் நம்முடைய சக்திவேல் ஐயா, நம்முடைய நண்பர் KM சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு, அதே போல் உள்நாட்டு உற்பத்தியில் நம்முடைய மோகன் கந்தசாமி ஐயா அவர்களுக்கெல்லாம் திருப்பூர் மாவட்டம் மாநகரம் கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் திருப்பூர் பகுதியிலே இருக்கிற இந்த திருப்பூர் மண் அன்னை ஒருவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. யார் தெரியுமா? ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் சென்று மண்ணை குளிர்விக்க 5000 மரங்களை வாழ்க்கையே ஆழியார் வழியிலே அர்ப்பணித்து மரங்களை நட்டு இந்த மண்ணை வாழ்விக்க செய்கின்ற நம்முடைய ஸ்கை சுந்தரராஜம் ஐயா அவர்களுக்கு இந்த மண் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி, அதே போல நம்முடைய அவர்கள் திருப்பூர் கம்பன் கழகத்தினுடைய முதல் அறங்காவலராக அவர்கள் பதிவு செய்து நல்லென எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஆணிவேராக இருக்கிறார்கள். அவர்களை கம்பன் கழகம் சார்பாக நன்றியுரை சொல்ல அன்போடு அழைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. திருப்பூர் கம்பன் கழகத்தின் 16ஆம் ஆண்டு விழாவிலே அவிநாசி தல புராணத்தை வெளியிட்டும் நாமெல்லாம் சிறிது கூட சோர்ந்து போகாமல் மிக அற்புதமாக தொடர்ந்து வழக்கிட்டு அதற்கு நாம் இப்போது ஆவலாக காத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு நீதியரசரின் தீர்ப்பை நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவர்களை சிறு வயது முதல் கொண்டு கம்பனின் காதலனாக தொடர்ந்து தமிழகமெங்கும் இந்த பாரத தேசமெங்கும் கம்பனை வழிபட்டு அவனுடைய புகழை இந்த பாரத தேசத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு மேனாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி போற்றுதலுக்குரிய ராமசுப்பிரமணியம் ஐயா அவர்களை வணங்கி, திருப்பூர் சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு கிராமம். இன்று அது மாவட்டமாகி உலகத்திலேயே வரைபடத்திலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக திருப்பூரின் சிற்பியாக இருந்தவர் பத்மஸ்ரீ சக்திவேல் ஐயா அவர்கள். அவர்களுடைய வழியிலே அவர்களை தொழில் குருவாக ஏற்றுக்கொண்டு அதைவிட வேகமாக விவேகமாக இந்த தொழிலுக்கு வந்தனை செய்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை KM சுப்பிரமணியம் அவர்களையும்,
ராம்ராஜ் காட்டனை பற்றி நிறைய பேர் புகழ்ந்து பேசினார்கள். அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய வாழ்க்கையை பாடமாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் மார்க்கெட்டிங்கை என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லாவற்றையும் விட அவர் சிந்திப்பதெல்லாம் நமக்கு கொடுக்கும் செய்தி, இளைஞர்களுக்கு கொடுக்கும் செய்தி, துவண்டு போனவர்களுக்கு கொடுக்கும் செய்தி ஃபோக்கஸ். அவர் எந்த நேரமும் அந்த வேட்டி வேட்டி வேட்டி. சுமதி வந்திருக்கிறார்கள். அவருக்கு 2 மனைவி, ஒன்று வேட்டி, இன்னொன்று தான் சுமதி. முதல் மனைவி வேட்டி, 2வது மனைவி தான் சுமதி. அப்படி எந்த நேரமும் வேட்டி. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஐயா நாவரசர் கவிஞர் விஜயகிருஷ்ணனை பார்த்து, அவர் வேட்டி கட்டிட்டு வந்திருக்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னார். இப்படி எந்த நேரமும் வேட்டியை பற்றியே சிந்தித்து அந்த வேட்டி தான் அவரை இத்தனை நல்லவராக்கி, இத்தனை புகழுக்குரியவராக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த நகரில், இது மட்டுமல்ல, ஆழியாறிலே மணவிளக்கலையை கொண்டு சேர்ப்பதிலும் சரி, ஆன்மீக நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, முன்னணியில் இருப்பது அவர் தொழிலும் மட்டுமல்ல, அவர் செய்யும் தர்மமும் என்று சொல்லி திருப்பூர் மாவட்டத்திற்கு, இந்த கொங்கு நாட்டிற்கு பெருமை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அந்த அரசன் பேர் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவன் ஆசியால் அவிநாசியை ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதை அன்றாடம் வழிபடும் ஒரு பாக்கியத்தை பெற்ற, இந்த நூலை வெளியிட்டு பெற்றுக்கொண்ட அவிநாசி ஆலயத்தினுடைய குருக்கள் சிவக்குமார் குருக்களையும், ஆரூரார் சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்களையும், இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்த்த இந்த அமைப்பின் அறங்காவலர்கள் கௌசல்யா வேலுசாமி அவர்களையும், திருமதி லெஜி சண்முகம் அவர்களையும் மிக அற்புதமாக இந்த 3 அணியினரும் ஒவ்வொரு அணியினர் பேசும் பொழுதும், நாம் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த 3 அணியினரும் ஒரு பிரமிக்க வைக்கும் அளவுக்கு அருமையாக பேசி அமர்ந்திருக்கும் 3 அணியினருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த பொருளின் தலைப்பு, கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பது யார்? நான் நீதிபதி ஐயா தீர்ப்பு சொல்லுவாங்க, ஏன்னா நான் குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். ஏன்னா அவங்க அப்படி வாதிட்டுருக்குறாங்க. இப்படி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை இப்படி தொடர்ந்து வழக்குகளை, வழக்காடு மன்றத்தை, பட்டிமன்றத்தை நடத்தி வரும் கம்பனை விட பிரமிக்க வைத்தது யார்? என்னை பொறுத்தளவுக்கு கம்பன் தான் நம்மளை பிரமிக்க வைக்கிறார். இப்படி ஒரு பாத்திரத்தை படைத்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த நேர்மையும், அதே சமயத்தில் ஒரு கடவுளாக இருந்தாலும் தப்பு பண்ணுறாரு, இல்லை தப்பு பண்ணுறவனும் நேர்மையாக இருக்கிறான். இப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தை படைத்தது கம்பனைத்தான் நாம் பார்த்து பிரமிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல்
ஒரு முழுமுதற் பொருளான கம்பனை, அதாவது ராமனை அவன் இறை வணக்கத்தில் கொண்டு வரவில்லை. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய அன்னவன் தாள் சரண் நாங்களேன். அப்போது ஒரு பொதுமையான ஒரு அத்வைத தத்துவத்தை முதல்ல ஒரு இறைவணக்கத்தில் கொண்டு வந்தது எங்கள் வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்துக்கு ஒத்து போகிற மாதிரி கம்பனுடைய காவியம் இருக்கிறது என்று சொல்லி, இந்த அற்புதமான இந்த எங்கள் நண்பர் நாகராஜ் சொன்னது போல நம் மனதை பழுது பார்க்கும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று நன்றி சொல்லி, இந்த அருமையான செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்லும் மெகா டிவிக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த கூட்டத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பிலே நன்றியை சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.